லைக்கா நிறுவனம் இந்தியன் த்ரீ திரைப்படத்தை திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. படத்துடைய ஒரு பாடலுக்கு அதிகமான பொருட்செலவை சங்கர் அவர்கள் கேட்டதாகவும் அதற்கு நிறுவனம் மறுத்ததாகவுமே ஒரு தகவல் வெளியாச்சு. அதனால இந்த படத்துல இருந்து சங்கர் அவர்கள் வெளியேறி விட்டதாகவும் படம் கைவிடப்பட்டதாகவுமே தகவல் கிடைச்சது. இந்த நிலையில படத்தை ரெட்ஜி நிறுவனம் கைப்பற்றும். லைக்காவே சும்மா மரியாதைக்காக பெயரை மட்டுமே கூட்டிருப்பாங்க அப்படின்று பிரபல வலைபேச்சு பிஸ்மி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. லைக்கா நிறுவனத்திற்கு விஜய் சாருடைய மகன் எடுக்கிற படம் தான் கடைசி படமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த படத்தையே தயாரிப்பதற்கு அவங்க கிட்ட பணம் இல்ல அப்படின்ற ஒரு தகவல் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. அதாவது ஜேசனுடைய படம் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தொடங்கப்பட்டது. ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாமல் இழுத்தடித்து கொண்டே போனது லைக்கா நிறுவனம். அதற்கு காரணமுமே இவங்களுடைய நிதி நெருக்கடி தானா. ஆனால் ஜேசன் அவர்கள் அவருடைய அடுத்தடுத்த வேலைகளை சரியாக தான் பண்ணிட்டு இருந்தாராம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி லைக்கா தரப்புல இருந்து ஜேசன் அவர்களுக்கு நிபந்தனைகளுமே வைக்கப்பட்டது. பொறுத்து பொறுத்து பார்த்த ஜேசன் அவர்கள் தற்போது வேற ஒரு புரொடக்ஷன் நிறுவனத்திற்கு மாறப்போவதாக செய்திகளுமே கிடைச்சிருக்கு. இதற்கு உதவி பண்ணது நம்ம அதர்சருடைய மேலாளரான சுரேஷ் சந்திரா அவர்கள் தான் அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.